மாற்றம். அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. பறித்து கொண்டு போனது யார்? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான். திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அவன் எதிரி, இவன் துரோகி. செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதை நோக்கி போகிறதா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேற என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? எது? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை, மாநில உரிமை. பறித்து கொண்டு போனது யார்? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன் பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான். இவர்கள்தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார். அவ்வளவுதான்.
அவர்கள் ஆட்சியில் 60 ரூபாய் கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் கமிஷன். அது கார்டன் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ். இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள், இவர் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் உடன் பிறந்தானே, என்ன செய்வாய்? திமுக அதிமுகவில் என்ன வேறுபாடு கண்டாய்? என்ன வேறுபாடு கண்டாய்? உன் மொழி செத்து போனது. யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார். சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே, தமிழ் தாயின் பிள்ளையே, நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி. உனக்கு கோபம் வந்தால் என் கையை இறுக பிடி, என் கையை இறுக பிடி. இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள். கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள். படித்து பார், ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று. உன் கண்முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டாளடா, அழிக்கப்பட்டு விட்டாள். உன் கண்முன்னே உன் இனம் கொன்றொழிக்கப்பட்டு விட்டது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி. போய்விட்டது உன் செல்வங்கள். அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா, நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினான். எங்கடா தர்மம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனே? இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம்? நாம் எப்போது பிறந்தோம்? இதே நாளில், இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும். நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம். நாம் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல, அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு. விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள். என்ன நடந்தது? என் அன்பு உடன் பிறந்தானே, என்ன நடந்தது? உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று, உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள். உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன், உன்னதமானவன். காரணம் காரணம் கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் நாம். நம் தலைவன் நமக்கு கற்பித்தான், நமது விடுதலை நமது கையில் என்று. அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன். என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன். அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள். நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை. காரணம், தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது.
இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான்? 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா? வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள் கொலைகள் நடந்ததா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து. பிறகு யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? எது அரசியல்? எது நமக்கான அரசியல்? எதை செய்ய நாம் வந்தோம்? எதை செய்ய வந்தோம்? இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன? போனஸ், மானியம், சலுகை, இலவசம், சாதி, மதம், சாராயம், பணம். இதை தவிர வேற ஏதாவது சொல், வேற ஏதாவது சொல் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான், செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் மட்டும்தான், மக்கள் அரசியல் இல்லை. நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள். நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள். இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ களத்திலே நிற்க வேண்டும். நீ யார்? கட்சி தொடங்கி இன்றோட 15வது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி. முதல் 5 ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை, மக்கள் களத்திலே நின்றோம். நன்றாக பார். 2016 234 தொகுதியிலே நிற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள். சீமானிடத்திலே முதலில் 234 பேர் இருக்கிறானா என்று கேள்வி பேசினார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு சின்னம், நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை. மயிலை கேட்டேன், தேசிய பறவை என்றார்கள். புலியை கேட்டேன், தேசிய விலங்கு என்றார்கள். அப்புறம் எதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதிலே இல்லை. காளை மாட கொடுங்கள் என்றேன், உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள்? சிங்கத்தை எதற்கு ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுத்தீர்கள் என்றேன். அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள். உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன். பதிலே இல்லை. கடைசியாக போங்கள், உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்லை, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்லை, வயிற்றை நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை. நடந்தோம் நடந்தோம், வேர்க்க விறுவிறுக்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வீதி வீதியாக. இவ்வளவு பெரிய படையும் அன்று இல்லை. வெறும் 4,50,000 வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு, 1.1 விழுக்காடு தான். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, 1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை. இந்திய பெருநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 1.1 வாங்கிய கட்சி இருந்ததில்லை. ஒன்று இறந்து போகும், இல்லது ஏதாவது ஒரு கட்சியோடு ஒட்டுக்கட்சியாக போய் நின்று 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு நத்தி நக்கி பிழைக்கும். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். அந்த சோறு வரும்போதெல்லாம் என் கண்முன்னே என் தலைவன் பிரபாகரன், மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள், கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள், என் மொழி சாகக்கூடாது என்று செத்த எமது மொழிப்போர் மறவர்கள், எங்கது முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையை மறுபடியும் உசிப்பிக் கொண்டு எழுந்தோம். 2019 பாராளுமன்றம் 17,50,000 வாக்குகள், 5 விழுக்காடை தொட்டோம். பிறகு 21 சட்டமன்றம்,
அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். 19 தேர்தலிலும் தோற்றம். இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டது. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். எங்களுக்கு 2-3 தான். மறுபடியும் போட்டி. தொடர்ந்து தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம் விவசாயி, கின்னா கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம். ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம். 17,50,000. நீலகிரியில வேட்பாளரை போடவில்லை. என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. இடையிலே என் அண்ணன் கமலஹாசன், இடையிலே ஐயா டிடிவி, எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 21 விவசாயி சின்னம், அதே சின்னம். 234 போட்டி. 117 பெண்கள், 117 ஆண்கள். சம வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு வாய்ப்பு. போட்டி. 30 லட்சம் வாக்கு, 7 விழுக்காடு வாக்கு. அங்கீகாரம் பெறவில்லை, இன்னும் 1 விழுக்காடு. 24 இந்தியாவை யார் ஆள்வது? தோற்றம் துவண்டு போகவில்லை. காரணம், பெற்ற தலைவன் அப்படி, உருவாக்கிய தலைவன் அப்படி. உருவாக்கிய தலைவன் அப்படி. மறுபடியும் களத்திலே 24 விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையே ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்கலே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. எளிய பிள்ளைகள் நாங்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது? ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி.
எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான். என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள், அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி. எந்த கட்சியோடும் சேராது. 36 லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல். உன் ஓட்டு, உன் உழைப்பின் ஓட்டு, உன் லட்சியத்திற்கான ஓட்டு, உன் கொள்கைக்கான ஓட்டு, நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல். உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை, தடை செய்து வந்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் உடன் பிறந்தானே, நீ சொல், இதில் எந்த கட்சியோட சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய்? ஒன்றை நீ உணர்ந்துகள், நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான். உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான். அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோழைகள் நாம் அல்ல. கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாம் வீரர்கள், அதனால் தனித்தே களம் காணுவோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை, அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை 100 விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். நான் என் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன். இது மண் அல்ல, என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன். அதனால்தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து லாவோட்ஸ் சொல்கிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, மக்களிடம் செல், மக்களை படி, மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் இருந்து தொடங்கு. அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்கு. அவர்களை தயார் செய், போராட தயார் செய். அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அவர்களை சொல்ல சொல், இந்த வெற்றியை நாங்களே அடைந்தோம் என்று. தலைவனே தேவையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆகச் சிறந்த சமூகம். தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா? வென்றிருக்கிறது சான்று சல்லிக்கட்டு போராட்டம், வென்றிருக்கிறது சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம், வென்றிருக்கிறது. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம். உங்கள் முன்னால் நிற்கிற நான், என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள். தன் மகனாக பார்ப்பார்கள், தன் பேரனாக பார்ப்பார்கள், தன் பிள்ளையாக, தன் மாமனாக, தன் சித்தப்பனாக, தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள், நேசிப்பார்கள். கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும், என் குரல் அவர்களுக்கானது என்றது அவர்களுக்கு தெரியும்.
இந்த மகன் எனக்காக பேசுகிறான். என்னுடைய வழியை தன் மொழியிலே பேசுகிறான். எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான். அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள். ஏன்? நாம் அந்த மக்களிடமிருந்து அந்த மக்களுக்காக வந்தவர்கள். நாம் வானத்திலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல, அவர்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அதனாலேதான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக, மக்களிடமிருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்திலே நிற்கிறோம்.